பாட்டிக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார குடும்பம் இருந்துச்சு ஐயா. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஒரு நாள் போய் தாயிட்ட போய் எனக்கு பசிக்குதமா சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்டான். அந்த அம்மா தட்டடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே போனாங்க. பக்கத்து வீட்டுல வீடு கட்டுறதுக்காக சல்லி வாங்கி போட்டிருந்தாங்க. இந்த அம்மா தட்டுல அந்த கல்லை அள்ளி கொண்டு வச்சு அந்த பிள்ளைக்கு குடிச்சிச்சு. இன்னொரு நாள் பையன் அப்பாட்ட மீன் வாங்கிட்டாங்கப்பா, மீன் சாப்பிட ஆசையா இருக்குன்னு கேட்டான். அந்த அப்பா ஓடியே போய் ஒரு பாம்பை பிடிச்சி கையில கொடுத்தாரு, சாப்பிடுன்னு. என்ன கொடுமைங்க இது! இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் நம்பாதீங்க. பாட்டி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நான் சொல்லலையா, ஆண்டவர் சொன்னாரு. மனுஷர்ல நல்லவங்க ஒருத்தரும் இல்லையாங்க. அவங்களே பெத்த பிள்ளைக்கு கல்லையும் பாம்பையும் பிடிச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. நம்மள படைச்ச கடவுள் ரொம்ப நல்லவருங்க. அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோமோ அதை கண்டிப்பா தருவாருங்க. கடவுள்கிட்ட எதை கேட்டாலும் ஏசப்பா பேரை சொல்லி கேளுங்க. நீங்க கேட்டாலும் கண்டிப்பா தருவாரு உங்களுக்கு. யார் என்ன கேட்டாலும் அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டாருங்க. நமக்கு தேவையான எல்லாமே அவர்கிட்ட நிறைய இருக்குங்க. உங்க கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய செல்வாக்கு அவர்கிட்ட இருக்குங்க. உங்க வியாதிகளை சுகமாக்க வல்லமா அவர்கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு தேவையான நிம்மதியும் சமாதானமும் அவர்கிட்ட இருக்குங்க. அவர் தகப்ப, நீங்க பிள்ளைங்க. உங்களுக்கு தராம வேற யாருக்குங்க தரப்போறாரு? உங்களுக்கு தாங்க வச்சிருக்காரு. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லங்க, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பாரு. நமக்கு தேவையான எல்லாமே அவர்கிட்ட நிறைய இருக்குங்க. எதுக்காக இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடம் தேடி அலையுதுங்க?